தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மற்றும் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து கோவையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் வசிக்கும் குழந்தைகளுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிக்பாஸ் புகழ் நடிகர் ஆரி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் இருக்கும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தினார். மேலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தன்னாலான உதவியை செய்யுமாறும் மேலும் இதுபோன்று பலரும் உதவ முன்வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதோ அந்த வீடியோ. இன்னைக்கு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே முன்னிட்டு இங்கே நிறைய ஆதரவற்ற குழந்தைகள் ஹோம் குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு போட்டியை வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் அண்ட் வந்து சைல்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 2 பேரும் சேர்ந்து 2வது வருஷம் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களை படிப்புக்கு மட்டுமே வந்து நம்ம படின்னு சொல்கிறத தாண்டி விளையாட்டுலேயும் ஊக்குவிக்கணும். அது குறிப்பாக இந்த மாதிரி ஹோமில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த விளையாட்டு. மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இன்னும் வலிமைப்படுத்தும். இந்த மாதிரியான விளையாட்டுகள் பயிற்சி கொடுக்கும்போதும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். இந்த முன்னெடுப்பு எடுத்த நம்ம சைல்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக அதை நடத்தணும். முக்கியமாக இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஸ்டேட் லெவலில் அப்புறம் வந்து நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு நிறைய திறமையான குழந்தைகள் வந்து ஹோம்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த ஹோம் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது இருக்குது. குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பை வந்து 2ஆம் ஆண்டாக அதை ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஒரு மன ரீதியாக தயார்படுத்துகிற ஒரு பயிற்சியாகவும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியுமே அன்றைக்கி ஒன் டே அவங்க வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று வந்து பசங்களுக்கு நடந்தது, இன்றைக்கி வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்வாக இன்றைக்கி நடக்குது. ஸோ பெண்கள் இன்றைக்கி 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி துவக்கி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணுறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய திறமையான குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் முன்வரணும். நான் என்னோடய என்ஜிஓ சார்பாகவே இங்கே நான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இங்கே ஹோம்லேருந்து நல்ல டேலண்டடாக வராங்க, ஸ்டேட் ஆடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷ்னல் வந்து இன்டர்நேஷ்னல் போகணுன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும். ஒரு மேட்சுக்கு போகணுன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும், அவங்களுக்கு பேசிக் நீடு வாங்குறதுக்கான தேவைகள் ஏற்படும். அதுக்கு என்னால் ஆனால் முயற்சிகளாக நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த செய்தியை பார்க்குறவங்க, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம். இது சின்ன முயற்சியாகவும் நீங்கள் செய்யலாம். அந்தந்த மாவட்டத்திலே நீங்கள் இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அவங்க தத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்ததெல்லாம் நான் செய்யணுங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் இந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க. ஏன் முன் வரணும்னா, அந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மாற்றணும். ஏன்னா ஆதரவற்ற குழந்தைகளாக பிறக்கிறது வந்து அவங்களோட சாய்ஸ் இல்லை. அன்றைக்கி அவங்க தனித்து ஒரு இடத்துல விடப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான குழந்தைகளாக திறமைகளாக நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம நேஷ்னல் லெவலில் நல்ல பிளேயர்ஸை உருவாக்கணும். ஏன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போகும்போது இப்போ ஹாக்கி அண்டு சில விளையாட்டுகளில் மட்டும்தான் நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ சைனா எடுத்துக்கோங்க, ஜப்பான் எடுத்துக்கோங்க, யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க, மற்ற பிரேசில் நிறைய கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸோட கேட்டகரி ஆஃப் அவங்க வந்து கலந்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்கள பதக்கங்களை வின் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து நம்ம செஸ்ஸு, நமக்கான ஃபோர்டின் ஒன்று இருக்குது, ஹாக்கி, இதெல்லாம் தாண்டி ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மல்யுத்தத்தில் நம்ம இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரெஸ்லிங்கை தாண்டி இன்னும் வெவ்வேறு களங்கள்லேயும் நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும்னா அவங்கள அடையாளம் காணணும். சின்ன வயசுலேயே அவங்கள அடையாளம் காணினா தான் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம ஒரு இடத்துல அவங்கள ஒரு பெரிய நேஷ்னல் பிளேயராகவும் இன்டர்நேஷ்னல் பிளேயராக உருவாக்க முடியும். அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அப்போவே பண்ணோம்னா நம்மளால் அவங்கள ஒரு பெரிய இந்தியாவுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேயராக நம்ம உருவாக்க முடியும். அடுத்த ஒலிம்பிக்கு அவங்களை தயார்படுத்த முடியும்.